ஃபேஷன் டிசைனிங்கில் வீக் 3 லெசன் 5 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போன வீக்கில் ஏலைன் ட்ரெஸ் பார்த்தோம். இந்த வீக் வேஸ்ட் ஃப்ராக் பார்க்குறோம். இந்த வேஸ்ட் ஃப்ராக்கில் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த முறை நம்ம பாடிஸ் தனியாகவும் ஸ்கர்ட் தனியாகவும் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா கேதர்ஸ் வச்சுருக்கேன், சாஃப்ட் கேதர்ஸ். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு வீக்கில் படித்த டைப் ஆஃப் ப்ளீட்ஸை இங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம். 5 டைப் ஆஃப் ப்ளீட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் விருப்பப்பட்ட மாதிரி இந்த ப்ளீட்ஸை இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா கையில் ரஃபிள் ஸ்லீவ் அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம். கையில் மட்டும் இல்லாமல் இந்த ரஃபிள்ஸை எப்படிலாம் என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி உங்களோட நெக்லைன் அண்ட் இந்த பக்கத்தில் இந்த யோக் போர்ஷன் அண்ட் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸில் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி ஃபேப்ரிக் கட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரியா? அது மட்டும் இல்லாமல் பேக்கில் வந்தீங்கன்னா பின்னாடி க்ரோன் ஆன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு புது ஓப்பனிங் சொல்லி கொடுக்குறோம். போன முறை ஒரு ஓப்பனிங் சொல்லி கொடுத்தோம். இப்போ க்ரோன் ஆன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹுக் அண்ட் ஐ ஓப்பனிங் சொல்லி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டை பேக்கோட இந்த கிளாஸ் வந்து இருக்கும். இப்படி தான் இந்த 3rd வீக்குக்கான போர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.